ஒருவேளை தம்பி எடுத்துட்டு போயிருப்பானா? ஹலோ வினோத், சொன்னா எங்க இருக்க? ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு சின்ன வேலையா. எந்த சைடு கடை? நான் வரேன். அங்கேயே எங்கேயும் போக கூடாது. நான் வீட்டுல வச்சிருந்த ரிங்க எடுத்துட்டு வந்தியா? அதை வைக்கதான் ஸ்டேடு கடைக்கு வந்திருக்கியா? அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா, நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு தான் வந்தேன், நான் எதுவும் எடுக்கல. நீ பொய் சொல்லாத. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ தான் அந்த ரிங்கை எடுத்துட்டு வந்திருப்பேன்னு. நான் எதுவும் சொல்லலாம் மாட்டேன். தயவு செஞ்சு அந்த ரிங்கை என்கிட்ட கொடுத்துரு. குர்ரா. நான் நிஜமா எடுக்கவே இல்லைண்ணா, நீ நம்ப மாட்டியா? நீ பொய் சொல்லாதடா. எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ரிங் அது. தயவு செஞ்சு கொடுத்துரு. நான் இல்லாத நான் எப்படி கொடுக்குறது உங்ககிட்ட? என்கிட்ட இல்லைன்னு சொல்றேன்ல. டேய், உங்ககிட்ட இருக்க எனக்கு நல்லாவே தெரியும். குர்ரா, பொறுமையா பேசுறீங்க. என்ன இப்படியே குர்ரா? எங்கெல்லாம் தேர்னா தெரியுமா? முன்ன தொலைஞ்சிட்டேன்னு நினச்சேன். நான் சாரிண்ணா, சென்டிமெண்ட்ருங்கன்னு தெரியாமல் நான் எடுத்து வந்துட்டேன், மன்னிச்சிருண்ணா. பரவாயில்லடா. எதுக்கு இந்த ரிங்கை வைக்க வந்தேன்? அது என்ன கஷ்டம் உங்களுக்கு? இல்லைண்ணா, நேற்று நைட் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, தலையில் ரொம்ப அடிப்பட்டுச்சு, கோமாக்கு போயிட்டான் அவன். டாக்டர் 5 லட்சம் ரெடி பண்ண சொன்னாங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஒரு 4 சேல் வரை ரெடி பண்ணிட்டோம். ஒரு 30,000 மட்டும் பத்தலைண்ணா. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேபிளில் பார்த்தேன், ரிங் இருந்துச்சு, டக்குன்னு ஓடி வந்துட்டேண்ணா. எனக்கும் என்னன்னு புரியல, சாரிண்ணா. சரிடா. என்னண்ணா? இந்த வைக்காத, வித்துரு. அப்போதான் அந்த காசு வரும். நான் வேணாண்ணா. பரவாயில்லடா.